வந்து ஏன் லேட் ஆகிடுச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீவர் ஆகிடுச்சுங்க, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரெண்டாவது வந்து வீடியோலாம் எடுத்தாச்சுங்க, ஆல்ரெடி வீடியோலாம் எடுத்து வச்சாச்சு. இந்த எடிட் பண்ண முடியலங்க, ஏன்னா அந்த ஃபோனை பார்க்குறப்ப வந்து ரொம்ப கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சா, அது கூட எடிட்டு கூட பண்ண முடியல என்னால். நான் வந்து ஃபோனில் தாங்க எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன், லேப்டாப்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் ஃபோனில் தான் எல்லாமே எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்க்ரீனையும் பார்க்க முடியல, கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, கொஞ்ச நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. ரொம்ப முடியல. இப்போயுமே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, நார்மலாக ஆயிடுச்சு. ஊசி மாத்திரை எல்லாமே எடுத்துகிட்டு நார்மலாக ஆயிடுச்சுங்க, அதனால் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ ஓகே மக்களே, வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். 5255 தேங்க்யூ கைஸ். இப்போது கரெக்டாக வந்து மணி 3:20 ஆகுதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோன்னா 292 ரூபா பார்த்துருக்கோம். 5 ஆர்டரு முடிச்சிருக்கோங்க. நம்மளுக்கு ஆர்டர் வந்ததே லேட்டு தானே. ஒரு எப்போ 12:45 வந்துச்சு ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தோம். அது கொடுக்குறதுக்கு டெலிவரி அடிக்கிறதுக்கு 1:10 ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ளேயும் பக்கமாக போட்டு அமௌண்ட் வந்துருச்சு. இது 292 பெருசுங்க. கரெக்டாக 1 மணிக்கு தான் ஆர்டர் வந்துச்சு. 2 மணி நேரத்தில் இந்த அமௌண்ட்டு பார்த்துட்டோம். இப்போ கரெக்டாக 3:20 தான். இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க பீஸா ஹட்டில் தான். அதான் வெயிட் பண்ணுற டயத்தில் தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. 8441 8441 தேங்க்யூண்ணா. ஆமாங்க, இது வந்து கரெக்டாக மணி 4 ஆகுதுங்க. ஸோ இப்போ தான் சாப்பிட்லான்னு வந்தேங்க. கரெக்டாக இது வரைக்கும் நம்ம 3 மணிலேருந்து 2 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து லேட் பண்ணிட்டாங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 359 ரூபா தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏதோ சர்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு 18 ரூபா போட்டுருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்ததே லேட்டு தானே, அதனால தாங்க அப்படி இருக்குது. ஸோ ஓகே, ஆனால் வந்து ஒரு 5 மணி 6 மணிக்கு மேலே ஆர்டர் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஈவினிங் டைம் வந்து எப்போயுமே நல்லா இருக்கும் ஆர்டர். அதை வச்சு நம்பலாம். நைட்டுக்குள்ளே நம்மளுடைய டார்கெட் வந்து 1200 1500 எடுக்கணும், அவ்வளோதான். அதை கண்டிப்பாக நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து கரெக்டாக மணி 6:30 மணி ஆகுதுங்க. ஸோ அந்த 6:30 மணி வரைக்கும் நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோன்னா 642 ரூபா பார்த்துருக்கோம். இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க, முன்னாடி வந்துச்சு. ஸோ அதை வந்து பிக்கப் பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன். ரெஸ்டாரண்ட்டில் வந்து போய் ரீசிட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆர்டர் வந்துச்சு. அது வந்து 6:10 வந்துச்சு அந்த ஆர்டரு. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போனோன்னா கேன்சல் ஆகிடுச்சுங்க. அது என்ன ரீசன் தெரியல, கஸ்டமர் கேன்சல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயே டீ கடை வந்துச்சா, அப்புறம் டீ சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன். டீ சாப்பிட்டு முடிக்க வந்து ஆர்டர் வந்துருச்சுங்க, அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. இப்போ வந்து அது ரெடியாக தான் இருக்குது. ஸோ ஓகே மக்களே, வாங்க நம்ம போய் அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டு கஸ்டமர் கையில் கொடுத்துட்டு அடுத்து பிக் ஹவர் ஸ்டார்ட் ஆக போகுது. பிக் ஹவரில் அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ஓகேவா அண்ணா? 9117 தேங்க்யூண்ணா. மக்களே, ஒரு வழியாக அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சுங்க. பொண்ணு ரெடியாக தான் இருந்துச்சு, ஃபுட் ரெடியாக தான் இருந்துச்சு, பிக்கப் பண்ணியாச்சு. ஓகே மக்களே, வாங்க அந்த ஆர்டரை டக்குன்னு போய் கஸ்டமர் கையில் கொடுத்துட்டு பீக் ஹவர் ஸ்டார்ட் ஆக இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க. அந்த 10 நிமிஷத்தில் டக்குன்னு டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த ஆர்டருக்கு போகணுங்க. அந்த பாப்பா பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு, நல்லா ஜாலியாக அம்மா கூட உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருக்கு. 250 சார். ஓகே மக்களே, ஆர்டரை கொடுத்தாச்சுங்க. இப்போ வந்து பீக் ஹவர் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஒரு 2 நிமிஷம் இருக்குது. இந்த 2 நிமிஷத்தில் டெலிவரி அடிச்சிட்டோம் நீங்கள், அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. நம்மளுக்கு வந்து அப்படியே ஏதாச்சும் ஒரு லாங்காக தூக்கி போட்டுருவோம். ஸோ அதனால் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே டெலிவரி அடிச்சிடலாங்க. ஓகேவா? ஓகே மக்களே,
ஆர்டர் அந்த அடுத்து கரெக்டாக 7 மணிக்கு டெலிவரி கொடுத்தாச்சுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துருக்கோன்ற ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். இப்போது கரெக்டாக மணி 7 ஓகேவா. மதியானம் 12 மணிக்கு லாகின் பண்ணோம். 12:45 தான் ஆர்டர் வந்துச்சு ஓகேவா. அதிலேருந்து இப்போது 7 மணி வரைக்கும் 672 ரூபா பார்த்துருக்கோங்க. சர்ஜி பே 36, அதுக்கப்புறம் கஸ்டமர் டிப்பு வந்து ஒரு 30 ரூபா போட்டிருக்காங்க. ஆர்ட்ரு ஏர்னிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும், 72 அதான் 30 போயிடுச்சுன்னா 642 ரூபா தான் நம்மளுடைய அமௌண்ட் ஓகேவா. இன்னொரு டைம் இருக்குது, 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் இருக்குங்க. அதுக்குள்ளே எப்படியும் ஒரு நம்ம இன்னொரு 700 ரூபா பார்க்கணும் நம்ம நைட்டுக்குள்ளே. எஸ்டிமேட் அமௌண்ட்டு 500 to 800 ரூபா போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆர்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டரு இப்போது 7 மணிக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்த பிறகு நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேங்க ஓகேவா. மக்களே கரெக்டாக இப்போ வந்து டைம் வந்து 10:05ங்க. ஸோ இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு, பிரியாணி கடையில் வந்து ஒரு ஆர்டர் வந்துருக்குங்க. ஸோ அதை பிக்கப் பண்ணி மக்களே அந்த ஆர்டரை வந்து டெலிவரி கொடுத்துட்டு மறுபடியும் அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க ஓகேவா. 2 நிமிஷம் டைம் போட்டிருக்காங்க வெயிட்டிங் டைமு. ஸோ வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் அதனால் வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு போய் கொடுத்துட்டு அப்படியே அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறேங்க. மழை பெய்யுதா என்னன்னு தெரியல. ஸோ அப்படியே டேரெக்டாக நான் வந்து 12 மணிக்கு போயிடுறேன் ஓகேவா. இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே கம்மி பண்ணுறேங்க. ஹாய் மக்களே, கரெக்டாக இப்போ வந்து மணி 12:15 ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம வந்து வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம். கடைசியாக நம்ம வந்து ரூம் கிட்ட தான் ஆர்டர் போட்டுருந்தாங்களா, அதை கொடுத்துட்டு சரி அப்படியே வந்து வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேங்க. இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னா 1701 ரூபாங்க. அதாவது கஸ்டமர் டிப்பு, ஆஃபரு, அதுக்கப்புறம் இந்த சர்ஜி பே எல்லாத்தையும் சேர்த்து 1701 ரூபா. இன்றைக்கி ஆர்டரு பரவாயில்லைங்க, சூப்பருங்க. ஈவினிங்க்கு மேலே தான் நல்லா இருந்துச்சு உண்மையே. அது வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் டல்லாக தான் அப்படி இப்படின்னு வந்துச்சு. ஈவினிங்க்கு மேலே நல்லா ஆர்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் மக்களே ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சுங்க. கடைசி ஒரு ஆர்டர் எடுத்தேன், அது வந்து மல்டி ஆர்டர் போட்டாங்க. அது வந்து யாரோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க போல், அது எனக்கு வந்துருச்சு. அந்த பார்ட்னர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுட்டை கையில் எடுத்துகிட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் போய் கேட்குறேன், ஆல்ரெடி ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. சரி கஸ்டமர் சப்போர்ட்டில் கால் பண்ணிவிட்டு சரி அப்படியே ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்டாங்க. பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டு இன்றைக்கி நம்மளுக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1400 ரூபாங்க ஓகேவா. 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம், அதுக்கப்புறம் 100 ரூபாய்க்கு சாப்பிட்டோம். 1400 ரூபா ப்ராஃபிட் இன்றைக்கி. அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வ்ளாக்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேங்க. ஸோ அது வந்து அதுக்கான டைம் வரும், கண்டிப்பாக அதை பண்ணுவேன் நான். ஸோ பார்க்கலாம். ஸோ ஓகே மக்களே, நம்ம வந்து டே 9ல் ஒரு வீடியோ சந்திக்கலாம் ஓகேவா. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. பாய்.